இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயண். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை டங் தட்டிடுங்க. இப்போ முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். டெய்லி லைஃப் சினாரியோலயே முக்கியமான டாபிக். அதாவது என்னன்னா, இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே முக்கியமா கனெக்ட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் உலகம் மற்றும் இணைக்கப்படுறோமா? இல்ல வந்து தனிமைப்படுறோமா? அதுதான் வந்து முக்கியமான ஒரு டாபிக் பத்தி மெயினா பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல போறோம், நம்ம வந்து டுகெதரா இருக்கோமா? இல்ல வந்து ஐசோலேட்டடா இருக்கோமா தான் என்னோட மெயின் டாபிக். பட் இருந்தாலுமே நான் நெறைய விஷயங்கள பத்தி பேசப் போறேன். வீடியோ முழுசா பாருங்க. ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாம இருங்க. வீடியோ பிடிச்சத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து முக்கியமா என்னன்னா, அனைவருக்கும் வந்து ஈர்க்கும் வழியில் அன்றாட நிகழ்வு மெயினா தொடங்குறோம் மெயினா. அதாவது என்னன்னா, காலையில எழுந்தவுடனே கண் விழித்தவுடன் கையில் எடுப்பது என்ன? காஃபியா? இல்ல ஸ்மார்ட் ஃபோனா? ஒரு காலத்துல அந்த காலத்துல இருக்கிற மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னா, காலையில எழுந்த உடனே கடவுள மெயினா கும்பிடுவோம். ஆனா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் தான் மெயினா அடிக்டடா இருக்காங்க. காலையில எடுத்தோனே ஃப்ரெண்ட் ஏதாவது ரீல் அனுப்பிச்சுட்டானா, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது மெசேஜ் பண்றோமா? இல்ல வந்து வேற யாராவது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் யாராவது மெசேஜ் பண்ணாலும் சரி, மெயினா வந்து மெசேஜ் தான் பார்க்குறோம். காலையில ஒரு பேசிக் பிரேயர் கூட பண்ணாமலே இருக்கிற கால ஜெனரேஷன்லாம் இப்ப மாறிப்போச்சு. என்ன சொல்றது எனக்கே தெரியல. பட் இருந்தாலுமே, ஆனா நம்ம இருக்கிற உலகத்தில் எந்த மூலையாவது இருப்பவர்களுடன் ஒரு நொடியில் பேச முடிகிறது. எப்பயாவது கொஞ்சமாவது தான் நம்ம இன்டராக்ட் பண்றோம். அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமலே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் தான் மெயினா இருந்தது. அதனால என்னமோ தெரியல, அந்த காலத்து பீப்பிள்லாம் வந்து ஆயுள் ரேகையோட நெறைய பேர் நல்லா வாழ்ந்திருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே சாகுறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. காரணம் என்னன்னா, ஆனா வந்து பக்கத்து வீட்டுக்காரர் யார் என்று தெரியாத தலைமுறைகள் மெயினா மாறிட்டோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் இருந்த ஒரு ஜெனரேஷன் போய் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்டடான ஜெனரேஷனா மெயினா மாறிப்போச்சு. என்ன சொல்றது? காலம் தான் பதில் சொல்லும். இப்படியே போச்சுன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே அடிமையா மாறிடுவோம். அதாவது என்னன்னா, ஸ்மார்ட் ஃபோனுக்கு மெயினா அடிக்டடா ஆயிடுவோம். அததான் வந்து நான் ஓப்பன் அப்பா சொல்றேன். அடுத்தது என்னன்னா, இதோடைய நன்மைகள் மற்றும் கவர்ச்சிகள். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "த பெர்க்ஸ் அண்ட் கிளாமர் ஜென் ஸி" ரிலேட்டட் நம்ம பத்தி பேச போறோம். அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்னன்னா, இதோட நோக்கம் என்ன சொல்லணும்னா, தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை எவ்வளவு எளிதாகி உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுறாங்க. இதுதான் வந்து இதோடைய தலைப்புக்கான அர்த்தம். அதாவது என்னன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம பெரியவங்க வந்து மெயினா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நாங்கலாம் வந்து கரண்ட்டே இல்லாம மெயினா வந்து ஒரு விஷயத்த படிச்சிருப்போம். இல்ல வந்து இந்த மாரி வந்து வாழ்ந்திருப்போம் மெயினா வந்து ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து எப்படின்னா, டெக்னாலஜி எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ, அதே மாரி நெறைய பேர் வந்து நல்ல விதமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து சில பேர் வந்து அத தப்பா யூஸ் பண்றதுனாலயே கிட்டத்தட்ட வந்து நெறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி பயம் வர ஆரம்பிச்சுச்சு. எது நன்மை, எது தீமைன்னே தெரியாம வாழ்ற உலகம் இது. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, விரல் நுனியில் உலகம். அதாவது த வேர்ல்ட் அட் அவர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அதாவது என்ன சொல்லப்போனா, கல்வி, வேலைவாய்ப்பு, பொழுதுபோக்கு எல்லாமே ஆன்லைன்ல தான் மெயினாவே உருவாகிட்டு. இப்போ நெறைய பேர் சொல்லப்போனா, பிஃபோர் கோவிட் வந்து நெறைய பேர் வெளியில வந்து வேலை இருந்தது. வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி எதுவும் இல்லாத உலகமா இருந்தது. ஆனா கோவிட்க்கு அப்புறம் டெக்னாலஜி எல்லாமே மாறி போச்சு. வொர்க் ஃப்ரம் ஹோம்னு மெயினா இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஆக்சுவலி வொர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது தான். பட் இருந்தாலுமே வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எல்லாருக்குமே காமனா மாறி போச்சு. தட்ஸ் த ரியாலிட்டி. அடுத்தது என்னன்னா, ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் தரும் உடனடி மகிழ்ச்சி. அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான். முக்கியமா வந்து பீப்பிள்ஸ் வந்து நெறைய பேர் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் மாரி நெறைய பேர் மாற ஆரம்பிச்சுட்டாங்களே ஒழிய, யாருமே வந்து ஒருத்தன் முழுசா என்ன பேச வரான்னே கேட்காம, பொறுமை இல்லாத உலகமா இப்ப வந்து நெறைய பேர் மாறிட்டாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் எப்பொழுதுமே ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு வீடியோஸ் கூட நெறைய பேர் பார்க்காம, ஸ்கிப் பண்ற உலகமா இப்ப மாறிப்போச்சு. ஆனா வந்து மறைமுகமா இதோட ஆபத்துகள் என்ன, ஹிடன் ரியாலிட்டி பத்தி நான் மெயினா பேசப் போறேன். ஃபர்ஸ்ட் ஹிடன் ரியாலிட்டி என்னன்னா, டிஜிட்டல் ஐசோலேஷன். டிஜிட்டல் ஐசோலேஷன் என்ன ஆகும்னா, நமக்கு யாருமே இல்லையே, நம்ம கூட பேச யாருமே இல்லையேன்னு நெறைய பேர் ஃபீல் பண்ற உலகமா மாறிப்போச்சு. எதனால்னா, 1000 ஆன்லைன் நண்பர்கள் இருந்தாலும் மனம் திறந்து பேச ஒரு உண்மையான தோல்வி இல்லாமல் தவிப்பது. இது நெறைய பேருக்கே ஆக்சுவலி இருக்கு. சில பேர சொல்லப்போனா எனக்கே அந்த ஃபீல் மெயினா இருந்திருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும் மெயினா சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வர வர ரொம்ப சுருங்கி போற மாரி எனக்கு தெரிய வருது. பட் இருந்தாலுமே இது பாசிட்டிவான்னு கேட்டா சத்தியமா அது பாசிட்டிவ்ஸ் இல்ல. இது ரொம்ப டேஞ்சரஸ் சைன். நான் இப்பவே சொல்லிடுறேன். இதனாலே சில பேர் வந்து சூசைட் பண்ற அளவுக்கு போறாங்க. ப்ளீஸ் மை டியர் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து தயவு செஞ்சு உங்க பசங்களோட நீங்களாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறை ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. அடுத்தது வந்து என்னன்னா, ஒப்பிட்டு பார்க்கும் நோய். அதாவது கம்பேரிசன் கல்ச்சர். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்போ ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறான். மார்க் நல்லா எடுக்குறான். அதே இன்னொரு பையன் அவனும் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறான். மார்க் எடுக்கிறது இல்ல. அவனுக்கு லக் இருக்கு, இவனுக்கு லக் இல்ல. அப்படின்னு நம்ம நெனச்சுக்காம, பெத்தவங்க நீங்க என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு டீக்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அவன மோட்டிவேட் பண்ணுங்க. மோட்டிவேட் பண்ணாம அவன டீக்ரேட் பண்ண பண்ண அவனுக்கு என்ன தோணும்?
நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலும் நம்மளுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினச்சி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இது எதனால் ரீசன்னா, சமூக வலைத்தளங்கள் மற்றவர்கள் ஹைலைட்ஸ் வாழ்க்கையை பார்த்து நம் சொந்த வாழ்க்கையை தாழ்வாக நினைப்பது. இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு கப்புள்ஸ் வந்து மெயினாக ஹாப்பியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் நிஜத்தில் பார்த்தா சத்தியமாக ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அவங்கள சண்டை போட்டுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நிறைய பேர் வந்து யூடியூப் கப்புள்ஸ்லாம் மெயினாக வந்து கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அந்த கப்புள்ஸை மெயினாக பிரிகிற மாதிரி நிறையா வீடியோஸில் மெயினாக வருது. ஏன்னா வந்து பிரிகிறவங்க கேட்டால் ட்ரால் பண்ணுறாங்க, சேர்ற மாதிரி இருந்தால் வாழ்த்துறாங்க. எது ரியல்னே தெரியாமல் இந்த உலகம் ரொம்ப நோக்கி போகுது. அதுதான் ரியாலிட்டி. அடுத்து வந்து என்னென்னா கவனச்சிதறல், அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஒரு புத்தகத்தையோ நீண்ட வீடியோவாக பொறுமையாக பார்க்க முடியாத அளவுக்கு குறைந்து வரும் பொறுமை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் அவன் என்ன சொல்ல வரானே கேட்காம முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணுற போகிற உலகம் இது. அதாவது 15 செகண்டாக வந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை தான் இருக்கணும் இல்லையா? அந்த 15 செகண்ட் அவன் என்ன சொல்ல வரானே தெரியாமல் பொறுமை இல்லாத உலகமாக வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. எங்கே சொல்லி இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. அடுத்தது வந்து உடல் நலம் பாதிப்பு எப்படி இருக்குன்னா, பார்வை குறைபாடு, தூக்கம் தன்மை மற்றும் ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது என்ன சொல்லுவாங்க, கண் பார்வை மெயினாக கம்மியாகும். அதாவது சொல்ல போனால் லைக் லாங் சைட்னஸ், ஷார்ட் சைட்னஸ், இந்த மாதிரி இருக்கிற பார்வைகள் மெயினாக ஆகலாம். தூக்கம் இல்லாமல்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே தாண்டி யாரும் மிஸ் பண்ணுற மாதிரி மெயினாக ஃபீல் ஆகும். சில பேர் இருப்பாங்க எப்படின்னா, சின்ன வயசில் ஏதாவது ஒரு பர்சனை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஊறப்பட்ட இஷ்யூஸ் மெயினாக இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து இந்த டிஜிட்டல் எவ்வளோக்கு அவ்வளோ அடிக்டடாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஞ்சரஸ். பட் நல்லதும் இருக்குது, நல்லதை ஃபாலோ பண்ணுங்கள், கெட்டதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் என்னால் சொல்கிறேன். பட் ஆனால் வந்து மாற்றத்துக்கான தீர்வுகள், அதாவது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் என்னென்ன சொல்யூஷன்ஸ் மெயினாக கொடுக்க போகிறேன்னு ஓப்பனப்பாக சொல்கிறேன் வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு என்னென்னா, டிஜிட்டல் டிடாக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழில் வந்து டிஜிட்டல் ஒதுக்குதல் மெயினாக சொல்லலாம், இல்லை தமிழில் வந்து டிஜிட்டல் டிடாக்ஸ்னே வச்சுப்போம். அதாவது என்னென்னா, வாரத்தின் சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் ஃபோனை தள்ளி வைப்பது. அதாவது 24 மணி நேரம் ஃபோன் நோட்டுறீங்கன்னா அது ஃபோன் நோண்டுறது தப்பு இல்லை. ஆனால் ஃபோனுக்காகவே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரமாவது உங்கள் அம்மா அப்பாவோட பேசுங்க, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேசுங்க. அட்லீஸ்ட் ஒரு நேரில் போயாவது கொஞ்சமாக பழங்குங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற உலகம் ரொம்ப மகாமட்டமாக இருக்குது. அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இது சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு எப்படியா இருந்தாலும் கழிவு கூட ஊற்றலான்னு ஊற்றுவீங்க. பட் இருந்தாலுமே நானும் சில நேரங்கள் தப்பும் பண்ணலாம். பிகாஸ் நானும் ஒன்று 100% ஒன்றும் ஜென்டில்மேன்லாம் கிடையாது. நானும் சில தப்புகள் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே நானும் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். நீங்களும் மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்தது என்னென்னா, நேரடி உரையாடல், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன். அட்லீஸ்ட் மூஞ்சி கொடுத்தாலும் பேசுங்க. பிறகு இது உதாரணத்துக்கு சொல்ல போனால், எனக்கு வந்து ஒரு காலேஜ் சர்க்கிள் மெயினாக இருப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு 54 பேரோ 55 பேரோ இருக்காங்கன்னா, அது குறிப்பிட்ட சர்க்கிள் வந்து நம்ம ஒற்றுமையாக இருப்போம் மெயினாக நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் வந்து பார்த்தா செதிலாக பிரியும் போதே அது எனக்கு கஷ்டம், நம்ம பெயின் கொடுக்குது. என்னடா இது வெளி உலகம் தான் வந்து பிரிஞ்சு கிடக்குது. அட்லீஸ்ட் இந்த என்விரான்மெண்ட்டாலும் நம்ம ஒற்றுமை மெயினாக கொடுக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாத உலகமாக மாறி போச்சு. டிஜிட்டலுக்கு அடிக்டடாக ஆகிட்டாங்க. என்னுடைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் ரியாலிட்டி. அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனோடு இருந்தால் தான் மெயினாக சொல்ல தோணுது. அடுத்தது வந்து தொழில்நுட்பம் நம்ம தான் மெயினாக ஆளுநை ஒழிய அது வந்து நம்மளை ஆளக்கூடாது. அதாவது நம்ம தான் அதுக்கு ஓனராக இருக்கணும், அது நம்மளுக்கு ஓனராக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ரியாலிட்டி. இதுதான் வந்து என்னோடய மெயின் சொல்யூஷன்ஸ் நான் ஓப்பனப்பாக சொல்கிறேன். பட் ஆனால் வந்து வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய கேள்விகள் கேட்க தோணுது. பட் இருந்தாலும் அதுக்கான விடையும் நீங்கள் தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, தொழில்நுட்பம் ஒரு நல்ல ஒரு லேபர், அதாவது ஊழியன். நமக்கு ஒன்றும் அது ஒன்று எஜமான் கிடையாது. இது உண்மையா இல்லையா அது மெயினாக கமெண்ட்டு சொல்லுங்கள். பிகாஸ் ஏன்னா வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து தொட்டத்து இல்லாமே வந்து எல்லாத்துக்குமே டிஜிட்டல் வந்து ஓவர் யூசேஜாக இருக்குது. நம்ம வந்து திங்கிங் எபிலிட்டி வந்து நாளுக்கு நாள் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகுது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, திரைக்கு பின்னால் இருக்கும் மெயின் கேரக்டர் உலகத்தை விட நம் கண்ணுக்கு முன்னால் உள்ள நிஜ உலகம் 100 மடங்கு அழகானது. வருங்காலங்கள் நிஜ உலகத்தோடு இணைவோம். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, படத்தில் வர மாதிரியே தான் வந்து நிஜ வாழ்க்கையில் இருக்குன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நிஜ வாழ்க்கையிலே வாழ்கிற ஒவ்வொரு நொடியுமே அழகான மூமெண்ட். அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு செகண்டுமே இந்த டெய்லி லைஃப் சினாரியோவாக இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் லைஃப் இஸ் ப்ரிஷியஸ். அண்ட் இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனால், இது வேணால் உங்களுக்கு வேணால் ஒரு கஷ்டமாக தெரியலாம், இவன் என்னடா அவன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான்ட்டு. நானும் சில இடங்கள் அடி வாங்கியிருக்கேன். அடி வாங்கினால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன்.
பட் இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச சில ஒப்பீனியன்ஸ் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அக்செப்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டிடுங்க. இதே மாதிரி நல்லா கண்டென்ட்ஸ் போடுவோம். அதையும் தாண்டி இதை நான் சும்மா கண்டென்ட்காகவும் நான் நான் அப்லோட் பண்ணல. இது எப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம பேச்சு கேட்டு மூலியாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா, ஒரு ஒப்பீனியனோடு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் முக்கியமாக தாண்டி கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கன்ஃபார்மாக வரும். அதையும் தாண்டி டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் இன் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். மனம் தளராதீங்க. இன்கேஸ் யாராவது டீமோட்டிவேட் பண்ணாங்கன்னா அதை டீமோட்டிவேட் பண்ணுற பர்சனை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். ஸோ நன்றி, வணக்கம்.